ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போக்கிமான் யுனைட் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ போக்கிமான் யுனைட் ஆஃப்டர் அ லாங் டைம், கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் விளாட்றேன். ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, நார்மலாக ஒரு 2 மேட்ச் தான் ப்ளே பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த போக்கிமான் யுனைட் கான்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் பார்ட் 2 பார்ட் 3ன்னு போட்டு போகலாம். ஸோ ஓகேங்களா? இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும் யுனைட் பேட்டில். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் போகலான்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்பர்ட் கிளாஸ் 2ல் தான் இருக்கும். நம்ம வீட்ரான்காச்சும் போகணும். ஸோ அதுக்காக இப்போ 2 மேட்ச் ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு மேட்ச் போகிறோம். ஸோ இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச் போகிறோம். டைமிங் எஸ்டிமேட்டட் வெயிட் டைம். இது கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ஏன்னா ப்ளேஸ் தேடும் அது. ஸோ தேடினதுக்கப்புறம் தான் போக முடியும். ஸோ நம்ம என்ன போக்கிமான் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரேனிஞ்சா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கிரேனிஞ்சா தான் எனக்கு பிடிக்கும். ஸோ கிரேனிஞ்சா தான் ஒரு சூப்பர் போக்கிமான் அட்டாக்கிங் டைப்பில். ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேனிஞ்சா இருக்கா, சூஸ் பண்ணுறேன். கிரேனிஞ்சா தான் சூப்பரான போக்கிமான் அட்டாக்கிங்க்கு. ஸோ அதுக்கு பெருசாக ஃபாலோவர்ஸ்லாம் இல்லை அது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ரேஸுக்கு இருக்கும். இங்கே பாருங்க, கேப்டன் ஸ்டைல் சின்ரேஸ். இப்போது அதுக்கு மாதிரி இதுக்கு பெருசாக எதுவும் கிடையாது என்கிட்ட. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம பாட்டம் பார்த்து எடுத்துப்போமா, என்ன எடுத்துப்போம்? பாட்டம் பார்த்து எடுத்துப்போம். ஏன்னா சென்ட்ரு ஸ்பீட்ஸ்டருக்கு. ஓகேங்களா? அட்டாக்கர்ஸ்க்கு மோஸ்ட்லி பாட்டம் பார்த்து தான் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ இப்போ இது என்ன ஹாலோவர் எஃபெக்ட்? அதாவது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாலோவர் எஃபெக்ட்னா நீங்கள் ஒரு காஸ்டியூம் போடுறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஃபுட் ஸ்டெப்ஸ் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. ஸோ எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பப்பிள் எடுத்துப்போம். இப்போ நம்ம பாட்டம் பார்த்து சூஸ் பண்ணதுனால பாட்டம் தான் போகிறோம். அது கார்சாம்ப். கார்சாம்போட எவால்வேஷன் என்ன மறந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கார்சாம்ப் ஒரு டிஃபெண்டர் போக்கிமானான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது, ஆல்ரவுண்டரு. ஸோ ஆல்ரவுண்டருங்கிறது தான் கார்சாம்ப்பு. ஸோ ஆல்ரவுண்டர்னால் அட்டாக்கிங்க்கும் சரி, டிஃபெண்டிங்க்கும் சரி, ஸ்பீட்ஸ்டர் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ சார்ஜார்ட் கூட ஆல்ரவுண்டர் தான். இந்த கேமோட ஆக்சுவல் மோட்டிவ் என்னென்னா, மொத்தம் 2 டீம்ஸ் இருக்கும். ஸோ அந்த 2 டீமுக்கு மேட்ச் நடக்கும். ஸோ அதோட இந்த வீடியோ பார்க்குற எல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பேக் டு த டாபிக். அதாவது நீங்கள் இந்த கேமில் கொஞ்சோண்டு எனர்ஜி கிடைக்கும். ஒரு போக்கிமான் நீங்கள் டிஃபீட் பண்ணிங்கன்னா அந்த எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த எனர்ஜியை நீங்கள் அடுத்த சைடோட கோல் போஸ்ட்டில் போய் போட்டுறணும். போட்டு கடைசியில் யார் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வின்னு. ஸோ இதை ஏஓசி எனர்ஜிம்பாங்க அந்த பவரை. இப்போ இந்த போக்கிமானுக்கு 2 ஏஓசி எனர்ஜி கிடைக்கும். ஸோ நீங்கள் இது செம்ம பவர்ஃபுல்லாக டெவலப் ஆகும், செம்ம ஸ்பீடாக. லைக் அதாவது இது ஒரு ஐலாண்டு, ஏஓஸ் ஐலாண்டு. அந்த ஐலாண்டில் நடக்கிற மாதிரி ஒரு கதை இது. ஸோ இந்த கேமுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்குது, அதான் அந்த ஸ்டோரி. ஸோ இப்போது நம்ம கிரேனிஞ்சா எடுத்திருக்கோம். புதுசாக போக்கிமான் இப்போ ஏதோ வருது, க்ரூடேஜா என்னமோ பேர், அந்த மாதிரி நேமில் ஒரு போக்கிமான் வருது. ஸோ அதுதான் தெரியும். இப்போ நமக்கு ஹெல்த் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் அதிகமாகும். பாருங்களேன், நம்ம சைடில் கோல் போட வந்தாங்க, அடிச்சு இன்னைக்கு முடிக்கணுமே. அவ்வளோதாங்க, டிஃபீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து இந்த போக்கிமானை டிஃபீட் பண்ணுவோமா? பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம எவால்வும் ஆகிட்டோம் ஃப்ராகடியரா. ஸோ லெவல் 5க்கு ஃப்ராகடியராக எவால்வ் ஆகும், லெவல் 7க்கு கிரேனிஞ்சாவாகவே எவால்வ் ஆயிடுவோம். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ இந்த கோல் போஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னா இது டிஸப்பியர் ஆயிரும். மொத்தம் 4 கோல் போஸ்ட்டு. மேலே டாப்பில் ஒன்று இருக்கும், டவுனில் இருக்கும். இப்போ பாருங்க, நம்மளை அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அச்சோ, சின்ரேஸ் தான் நம்மளை அடித்தது. இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டிஃபீட் பண்ணியிருந்தோம், இப்போ திருப்பி வருவாங்க அவங்க இந்த சைடு கோல். அவ்வளோதாங்க. இப்போ கிரேனிஞ்சா போயிட்டோமா, இனிமேல் வாட்டர் ஷூரிக்கன் ஈஸியாக வின் பண்ணலாம். இப்போ பாருங்கள் எப்படி அடிக்கிறேன்னு. அவ்வளோதான், டிஃபீட்டட்.
ஸோ அட்டாக்கருக்கு இதுதான் எபிலிட்டி. அதாவது அட்டாக்கருக்கான வேலையை டிஃபீட் பண்ணுறது தான். இப்போ ஸ்கோர் பண்ணலான்னு பார்க்குறதுக்குள்ளே உயிர் எடுக்க வந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு இப்போ இவளை இந்த விக்லி பஃபை தோக்கடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த ஆள் வந்துடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க போயிட்டாங்க எங்கேயும் விக்லி பஃப் நடந்து. இந்த போக்கிமான் பேர் விக்லி பஃப்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இப்போ வந்து சென்ட்ரல் வந்து முன்னாடி நான் ப்ளே பண்ண டைமில் வந்து ஜாப்டோஸ் வரும். ஜாப்டோஸ் வந்து அதோட மேப்புமே வித்தியாசமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன வரும், அந்த போக்கிமான் பேர் ரேக்கோஸா வரும். ஓகேங்களா, இது வந்து புது மேப் வந்துச்சு. இப்போதைக்கு அது புது மேப் இல்லை, பிகாஸ் ஏன்னா அது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் நான் ப்ளே பண்ண டைமில் புதுசு இந்த மேப்பு தான். வந்து போக்கிமான் ரிலீஸ் ஆன டைம், அதாவது ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி அப்போலாம் எனக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கிடச்சி ஞாபகம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கீழே நீங்கள் வந்து நிறைய பேர் கீழே மேலே இருக்கிற ரோட்டம் டிஃபீட் பண்ணால் தான் நமக்கு நிறைய கிடைக்கும்னு நினைப்பீங்க. ஆக்சுவலி கீழே இருந்த அந்த ஒரு டர்ட்டில் ஷேப்பில் இருக்கும் ஜாப்டாஸ் மேப்பில், அதை டிஃபீட் பண்ணால் தான் நிறைய கிடைக்கும். இந்த மேப்லேயும் கீழே உள்ளதை டிஃபீட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 40 இது கலெக்ட் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் 50 கலெக்ட் பண்ணலாம். பட் அது நீங்கள் லெவலப் பண்ண தான் அதிகமாகும். ஸ்டார்டிங்கில் வெறும் 30 இருக்கும். ஓகே, இப்போ போய் நம்ம கோல் போடுறோம். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நீங்களே முடிச்சிருவாங்களாம் அப்படின்னு பார்த்தா முடிக்கலை. ஆனால் இருக்கவங்க கிட்ட முடிக்கிற அளவுக்கு அவங்க தான் போடல. இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. இங்கே பெரிய போரே நடந்திருக்கும் போல. ஓகே, முடிக்கிறோம். நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம தான் வின் பண்ணுவோம். பிகாஸ் சான்சஸ் வந்து இப்போ ஒரு 10% இருக்கு. அவங்களுக்கு 10% இருக்கு, நமக்கு 91. இது மாற வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு அவங்க ரேக்கோஸாவை டிஃபீட் பண்ணணும். டிஃபீட் பண்ணதுக்கப்புறமா அது பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை அவங்க பண்ணுவாங்களான்னு தெரில. ஓகே, இப்போ நம்ம கோல் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, அவங்க கோல் போட பார்ப்பாங்க நம்ம இதில். ஸோ லைக் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணணும் நம்ம இதை அவங்க இதில் நம்ம விஷயம். ஸோ இதான் இந்த கேமோட கான்செப்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய போக்கிமான்ஸ் இருக்குது. டிஃபெண்டர், அட்டாக்கர், அப்புறம் சப்போர்ட்டர், ஆல்ரவுண்டர், ஸ்பீட்ஸ்டர். இந்த 5 விதமான இதுதான் இருக்குன்னு எனக்கு நினைக்கிறேன். ஸோ இது 5மே பேலன்ஸ்டாக இருக்கணும். வெறும் அட்டாக்கர் மட்டும் இருந்தாக்க அவங்க கண்டிப்பாக தோக்குறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ டிஃபெண்டர், அட்டாக்கர், ஸ்பீட்ஸ்டர், ஆல்ரவுண்டர் அந்த மாதிரி எல்லாரும் இருந்தால் தான் வந்து வின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகச்சும் இருக்கும். ஸோ இது ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் விளாட போக்கிமான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெஜி ராக்கு, இங்கே ரெஜி ஐஸும் வரும், ரெஜி ராக்கும் வரும், ரெஜி மெட்டலாக என்னமோ இன்னொரு போக்கிமான் இருக்கும், அதுவும் வரும். ஸோ இது வந்து ரேங்க்டு மேட்ச். ஓகேங்களா, ஸோ இதுலேயே கேஷுவல் மேட்ச் இருக்கும். அதில் வந்து ஜாப்டாஸ் மேட்ச் இருக்குது, ஜாப்டாஸ் மேப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கேஷுவலில் தான் இருக்குது, ரேங்க்டில் இது மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எல்லோரும் லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவரை பண்ணலையா பண்ணுங்கள் ப்ளீஸ். இதுவரை பார்க்குறதுக்கே ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் இந்த வீடியோ ஒரு 25 மினிட்ஸ் வீடியோ இருக்கும். ஸோ கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான். பிகாஸ் இது வந்து ஒரு மேட்ச் வந்து 10 மினிட்ஸ் வரும். ஸோ நான் உங்களுக்கு கட் பண்ணலாம்டாக்க அப்புறம் கண்டினியூஷன் மிஸ் ஆகும். ஏன்னா இது ஒரு ஃப்ளாலெஸ் கேம், அப்படியே ஃப்ளோவாக போகிற கேமு. 10 நிமிஷம் மேட்ச்சு, அதில் போய் கட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதோட ஒரே ஒரு மேட்ச்சை வந்து விளாண்டு போடவும் முடியாதுங்கிறதுனால தான் 25 மினிட்ஸ் வந்திருக்கு. ஐ எம் வெரி சாரி. சின்ட்ரஸை போட்டோம். கெங்கார் தானே இப்போ போனது. இங்கேயும் ஒரு கெங்கார் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் கெங்கார் இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணுறது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அதெல்லாம் விடுங்க. இப்போ நம்ம போய் கோல் போடுவோம். முடியுதான்னு பார்ப்போம். ஸோ முடியலை. அவங்க யாரோ வராங்க. கிராமோரண்ட் அந்த ஸ்கின்னு பேருன்னு நினைக்கிறேன். நிறைய புது ஸ்கின்ஸ் இருக்குது. அதோட நான் கடைசியாக விளாடும் போது மியூ வந்துருந்துச்சு. மியூ இந்த மேப்போடு வந்துருந்தேன். அதுக்கப்புறம் நான் பெருசாக விளையாடல.
மேலே இப்போவும் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே 5 செகண்டில் இது வருது, பட் இன்னும் 5 செகண்டில் ரேக்வஸாகவே வருது. அதனால் வேஸ்ட்டு தான். சரி அடிக்க பார்ப்போம். போச்சு. யுனைட் மூவை வேஸ்ட் பண்ணிட்டேனே ஃப்ரெண்ட்ஸ். யுனைட் மூவை இப்போ யுனைட் மூவ் அவ்வளோதான். இப்போ போடு. ரேக்கோஸாவை டிஃபீட் பண்ணால் 30 தான் கிடைக்குதுன்னு பார்க்குறீங்களா? அதுனா இதை டிஃபீட் பண்ணுறதுனால நிறைய ப்ராடக்ட் நிறைய ப்ரொடெக்ஷன் வரும். ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். இப்போ வந்து ப்ரொடெக்ஷன் வச்சு நீங்கள் உங்களை அடித்தாலுமே உங்களுக்கு அடியே படாது. ஸோ நீங்கள் ஈஸியாக தோக்கடிக்கலாம் டிஃபீட். பட் அதனால் நீங்கள் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம நேராக போய் கோல் போடுறோம், நமக்கு 100 வரும். பிகாஸ் இப்போ 50 டபுள் ஆகுறதுனால 100 இது வரும். ஸோ நம்ம ஸ்கோர் நம்ம இந்த மேட்ச்சில் நிறைய ஸ்கோரும் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட நம்ம நிறைய கேஓஸ் நிறைய பேரை கில்லும் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம தான் வந்து வின் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போய் டிஃபெண்டிங் பண்ணுவோம். எதுக்கு வேஸ்ட்டாக போய்கிட்டு டிஃபெண்டிங் பண்ணுவோம். பிகாஸ் இந்த டைம்லேயே நீங்கள் 2 உடச்சிட்டாங்க. ஏன் அங்கே இருக்காங்க. ஸோ நம்ம அங்கே போவோமா? வரேன் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் உடச்சிட்டாங்க. ஓகே 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 எல்லாரையும் சேர்த்து அடிப்போம். ஏன் நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க, அவ்வளோதாங்க. இது மேலே நம்ம விளையாட முடியாது. பிகாஸ் 34 செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். நமக்கு 30 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ தட் நமக்கு இந்த மேட்ச் வந்து மேலே விளையாட முடியாது. பட் நம்ம தான் எம்விபியாக இருக்கோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இங்கே பாருங்க 10 kills 2 assists நம்மளோட ஃபைனல் ஸ்கோரு. யாருமே 10 kills பண்ணல. ஸோ நான் தான் பண்ணியிருக்கேன். ஸோ பெருமையாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகுதுன்னா மேட்ச் முடிய போகுது. ஸோ இன்னொரு மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச்லேயும் நம்ம வின் பண்ணாக்க நம்ம ரேங்க் புஷ் பண்ணி ஈஸியாக இருக்கும். ஸோ அதோட இப்போ நான் தோத்துட்டேன்னா வந்து குறையும். நான் இதுவரை சேர்த்துருக்கேன் இது ரேங்க் புஷ் பண்ண எடுத்த ஸ்கோர்ஸ் குறையும். ஸோ அதனால் டிஃபீட் ஆக மாட்டோம், டிஃபீட் ஆகக்கூடாது. ஓகே நம்ம வின்னு. ஆனால் ரொம்ப க்ளோஸ் மேட்ச்சு. நம்ம தான் எம்விபி. மேன் ஆஃப் த மேட்ச் இஸ் கோஸ் டு கீ பிளாங்க். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கிறதுலாம் லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் வின் பண்ணியிருக்கேன். இதுவரை பண்ணலையா? தயவு செஞ்சு பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் மேட்ச் போகிறோம். ஸோ இந்த மேட்ச்லேயும் வின் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். இப்போ வெயிட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் போர் அடிக்குது. இதையும் நான் உங்ககிட்ட ஏன் காமிக்கிறேன்னா, இப்போது கட் பண்ணிட்டாக்கா அது ஒரு கிளியராக இருக்காது. ஸோ அதனால தான் பரவாயில்ல. இப்போ மேட்சுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த வாட்டிக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் தட்? திருப்பியும் ப்ளே தான் பண்ண போகிறோம். என்னது இந்த வாட்டியும் கிரேடிங் அதை யூஸ் பண்ணுவோம். அச்சோ நான் பண்ண மிஸ்டேக்லாம் இல்லை, மிஸ்டேக் ஆயிடுச்சு. சரி அதை விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம கிரேடிங் எடுப்போம். இன்னும் என் வரதுக்குள்ள எல்லாம் டிஃபெண்டர் ஆல்ரவுண்டர் எடுத்துருக்காங்க. ஒருத்தர் விடலை, எல்லாம் ஆல்ரவுண்டரு. நம்ம தோக்க இப்போ நிறைய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் ஆல்ரவுண்டர். ஆல்ரவுண்டர் வேற நீடணும். ஆல்ரெடி எல்லாம் ஆல்ரவுண்டர். நான் இங்கே சொன்னான்றதுக்காக ஸ்பீட் எடுத்தேன். அவனை பாருங்க, அந்த கேப்லாம் அவன் கிரேடிங் எடுத்தான். திருட பார்த்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் கிரேடிங். இப்போ நான் என்ன பண்ணுவேன், சரி ஸ்பீட் வச்சுப்பேன். அட்லீஸ்ட் 3 இருக்கே. ஸோ அதுக்காக தான். சரி ஓகே, இப்போ நம்ம இதுக்கப்புறம் ஸ்பீட் எடுத்தோம். நமக்கு பெருசாக ஸ்பீட் யூஸ் பண்ண பிடிக்காது. அதோட ஜெரோராவையும் நான் ஒன்றும் மாஸ்டர்லாம் பண்ணல யூஸ் பண்ணி. ஸோ அதுக்காக தான். ஸோ கிரேனிஞ்சா மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணி பழகியிருக்கேன். கிரேனிஞ்சா தான். ஸோ அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். என்னென்னா இப்போது மேட்ச் போகிறோம். ஸோ இந்த மேட்ச்சை நம்ம கண்டிப்பாக வின் பண்ணுறோம். ஸோ இப்போது இந்த மேட்ச்சில் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து எம்விபி கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்லை. பிகாஸ் கிரேனிஞ்சா மட்டும்தான் நான் மாஸ்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஜெரோரா அந்தளவுக்கு நான் மாஸ்டர் பண்ணலைங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, நான் வின் பண்ணுவேன் நான். ஸோ வாங்க கேமுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ கண்டிப்பாக நான் வின் பண்ணுவேன்.
நான் எம்பிபியா வருவேனான்னு தெரியல, பட் வின் பண்ணிடும் கண்டிப்பா. எஜிலிட்டி தான் எடுத்திருக்கோம். எஜிலிட்டி எப்படிப்பட்ட இது யூஸ் பண்ணி பார்க்கணுமே. ஒரே வேகமா போறான் அவ்வளோதான். அட்டாக்லாம் இல்லையா அது? அச்சோ, அப்போ ஸ்லாஷ் எடுத்துருக்கலாமையா. பரவாயில்ல, வேகமா போகாச்சும் யூஸ் ஆகுது. நம்ம இது ஸ்பீட்ஸ்டர்னா சென்டரில் போவோம். எல்லாம் போய் சென்டரில் இருக்காங்க. அதுவும் அட்டாக்கர் சென்டரில் இருக்கான், ஸ்பீட்ஸ்டர் கீழே இருக்கான். இது என்ன நியாயமே தெரில. இது காரணம் அந்த கிரேனிஞ்சா தான். அவன் ஸ்பீட்ஸ்டர் எடுத்திருந்திருக்கலாம், அதையும் எடுக்கலை. அவன் லெவலப் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கான். இதாச்சோ வந்தான். ஐயோ, போடுறாங்களே கோல. ஓகே, போ அடிச்சுட்டு நம்மளே அடிப்போமா? ஏ, என்ன அடிக்க மாட்டேங்கிறான் திருப்பி. ஐயோ, ஓடிட்டான். எஜெக்ட் பட்டனை யூஸ் பண்ணிட்டான். பாருங்க, அடிக்கிறாங்க. அச்சோ, டீம் போட்டு அடிக்கிறாங்க. ஓடுறா கைப்புள்ள. ஓடிட்டோம். ஆனா நீங்க இங்கேயும் வந்துருவாங்க. ஓகே, எடுத்துப்போம். இப்போ வாங்கடா. ஐயோ, அச்சோ, ஏன்னா ஃபுல் ஹெல்த்தோட இருக்காங்க. ஐயோ, செத்துட்டேன் கண்டிப்பா செத்தேன். ஸோ ஸ்டெம்பிள் கைஸ் விளாண்டு ப்ளே பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் இது வந்து வித்தியாசமாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். பிகாஸ் ஸ்டெம்பிள் கைஸ் வித்தியாசமான ஃபார்மேட், இது வித்தியாசம். இது வந்து மோபா கேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க போக்கிமான் இணையத்தை. இது உங்களுக்கு தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்புறம் ஒரு ஃபன் ஃபேக்ட் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கமெண்ட்டை டபுள் டேப் பண்ணிங்கன்னா வந்து அது டபுள் டேப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? லைக் ஆகும். சும்மா அந்த கமெண்ட்டை டபுள் டேப் பண்ணுங்கள், லைக் ஆகும். லைக் பண்ண முடியும். ஸோ நம்பிக்கை இல்லையா? இப்போ கமெண்ட்ஸில் போய் என் கமெண்ட் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் டபுள் டேப் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து இந்த லைக் விழுவோம். ஸோ அப்புறம் அதை எடுத்துடாதீங்க. ஸோ அப்படியே வச்சுருங்க. ஸோ இந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்ப்பீங்கன்னு தெரில, பட் பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பிகாஸ் எனக்கு அது பெரிய விஷயம், நீங்கள் லைக் பண்ணுறது தான். ஓகேங்களா? கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஒரு இது ஃபுல்லாக உடையிற ஸ்டேஜில் இருக்கும். ஐயோ, வால் ஸ்விட்சை தப்பாக யூஸ் பண்ணிட்டேங்க. ஃபைட்டுக்கு நடுவில் வால் ஸ்விட்ச் யூஸ் பண்ணால் தான் அது கொஞ்சம் நல்லது. போடு கேஓஸ்டிக்கு 2, அதாவது 2 பேரையும் போட்டிருக்கிறது நான். ஐயோ, அவன் போய் அதோட சொல்ல மறந்துட்டேன், புஷ்குள்ளே விழுந்தீங்கன்னா உங்களை அட்டாக் பண்ண முடியாது. பட் அவங்க அட்டாக் நீங்கள் புஷ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் மேலே விடுவோம். ஸோ அப்புறம் இந்த வீடியோட ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா புது மைக் இது. ஸோ புது மைக்கில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஆடியோ நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். எனக்கு ஆடியோ நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோற்றோம் திருப்பியும். நம்மளை நிறைய வாட்டி சாவும் போல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி இந்த மேட்ச்சில் நம்ம கண்டிப்பாக எல்லா போக்கிமான்ஸையும் மாஸ்டர் பண்ணோம். ஸோ புதுசாக வர போக்கிமான் நல்லா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக எடுப்பேன் அதோட லைசன்ஸை. ஸோ அதாவது லைசன்ஸ் மீன்ஸ் அந்த போக்கிமானை நான் வந்து அப்ளைன் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து அதை யுனைட் லைசன்ஸுன்னு சொல்லுவாங்க. லைசன்ஸுன்ற ஒன்று லைசன்ஸ் கார்டுன்னு வச்சுக்காதீங்க, டிரைவிங் லைசன்ஸுன்னு வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ரொம்ப ஸ்பீட்ஸ்டராக அப்ளை பண்ணுறது கஷ்டம். ஸ்பீட்ஸ்டர்னாலே கஷ்டம்தான். ஏன் அப்படின்ட்டா லைக் ஸ்பீட்ஸ்டருக்கு மெயினே வந்து லெவலப் பண்ணுறது தான். டீமையே லெவலப் பண்ணணும் இல்லை, லைக் லெவலப் பண்ணுவாங்க. லெவலப் பண்ணும்போது அப்படியே இது செம்ம ஸ்பீடாக ஓடுவாங்க. ஸோ சல்லுன்னு கோல் போட்டுக்கலாம். கோல் போடுறதுக்கு தான் இவங்க. அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணுறதுக்கெலாம் தான் வந்து நம்ம அட்டாக்கர்ஸ். டிஃபெண்டிங் பண்ணுறதுக்கு டிஃபெண்டர்ஸ். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ பட் எல்லாரும் அவங்க வேலையை பர்ஃபெக்டாக செய்வாங்களான்னு கேட்டிங்கன்னா யாருமே செய்ய மாட்டாங்க, இன்க்ளூட்ஸ் மீ. அட்டாக்கர் நான் மட்டும்தான் அட்டாக்கர் வேலையை பார்ப்பேனே தவிர இப்போ நான் ஸ்பீட்ஸ்டர் வேலையாக ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோற்றோம் திருப்பியும். இன்னும் இந்த வாட்டி எத்தனை வாட்டி தான் தோற்க போகிறோன்னே தெரில இந்த மேட்ச்சில். ஸோ தெரில, போன மேட்ச்லாம் நான் ஒரே ஒரு முறை தான் தோற்றேன், அதுதான் கடைசி முறையும் ஃபஸ்ட் முறையும்.
ஏன்னா மேட்ச்சே முடிஞ்சிருச்சு. நான் திருப்பி விளையாடவே போல. இப்போ பாருங்க விஆர் இந்த லீடு. ஓகே, நம்ம 2 இதை டிஃபீட் பண்ணிட்டோம். இவங்க வெறும் 1 தான் டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் அதாவது 2 கோல் போஸ்ட் இருந்துச்சு, நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் 2 டாப் அண்ட் டவுனில். அவங்க வந்து டவுனோட இது மட்டும்தான் டிஃபீட் பண்ணியிருக்காங்க. இன்னுமே இது இருக்கு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள இது போயிருச்சு. ஓகே, நான் இதுக்கு மேலே பெருசாக பேச விரும்பல. மேட்சுக்குள்ள இன்டென்சிவாக போகும். யோடே எங்கடா போனீங்க? இங்க இருக்காங்க. வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான். மாட்டினான். செம்ம அடிங்க அவனுக்கு. நான் தான் டிஃபீட் பண்ணேன். சரி அவனுக்கு. ஆக்சுவலி இதோட யூனிக் வெறித்தனமாக இருந்துச்சு. பார்த்துருந்துருப்பீங்க. இவ்வளோ சூப்பராக இருக்கும்லாம் எனக்கு தெரியாது. வைல்டு சார்ஜும் நல்ல இம்ப்ரூவ் தான். அதாவது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் டிஃபீட் பண்ணேன். நான் கூட ஏன் கேஓ ஸ்டிக் தான் நினச்சிக்கிட்டேன். அதாவது இந்த என்னது வைல்டு சார்ஜ் வந்து எப்படின்னா அடிச்சுக்கிட்டே இருக்கும் திருப்பி திருப்பி அப்படியே டிஃபீட் பண்ணி விடுறதுக்கு. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா, திருப்பியும் தோற்றோம். நம்ம இந்த மேட்ச்சில் இன்னும் எத்தனை வாரம் தான் தோற்போம்னு தெரில. பட் அட்டாக்கராக நான் தோக்கவே மாட்டேன், எஸ்பெஷலி கிரே நிஞ்சா. ஸோ சின்ரேஸ்லேயும் நான் கொஞ்சம் ஓரளவு மாஸ்டர் பண்ணியிருப்பேன். சின்ரேஸ் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் சாரிஸோடையும் நான் மாஸ்டர் பண்ணியிருந்தேன். ஸோ சாரிஸோட கூட நல்லா யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ மற்றபடி பெருசாக இந்த போக்கிமான்ஸ் யூஸ் பண்ணதில்லை. ஸோ தட் எனக்கு தெரில. நிறைய போக்கிமான் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்குலாம் இல்லை. இதுவே வந்து திருப்பி ஏற்றுனது ரீஇன்ஸ்டால், அதாவது ஃபோன் திருப்பி ஏற்றுனது பிகாஸ் ஆஃப் ரீபூட். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது திருப்பி ஏற்றுனது. ஸோ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 40க்கு 40 இருக்குது. பிகாஸ் நம்ம 11ல் தான் இருக்கும். ஸோ தட் நமக்கு 40 தான். பட் அங்கே பாருங்கள் இந்த கார்சாம்புக்கு அவன் பாருங்கள் கில் 4 ஸ்ட்ரீக்கு பண்ணியிருந்தான் கார்சாம்பு மட்டுமே. அவனும் நம்மளை மாதிரி தான் போல். அதாவது லெவல் இப்போ மேட்சாம்பை சொன்னேன் நான் இப்போது. அதாவது அவனும் நம்மளை மாதிரி வெறும் லெவல் 40 வரதான் போல். அதான் அவன் வெறும் 40 போட்டிருக்கான். பாருங்களேன் கிரே நிஞ்சாவை. இப்போ எனக்கு தெரிஞ்சு கிரே நிஞ்சா தான் வந்து எம்விபியாக இருப்பான் இந்த மேட்ச்சில். கிரே நிஞ்சா வச்சுருந்தா எம்விபி ஆயிரமா முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் முடியாது. அதுக்கு நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் செட் யூஸ் பண்ணணும். அப்புறம் அதை மாஸ்டர் பண்ணணும். செட் மீன்ஸ் அதாவது அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி ஒரு அட்டாக் வெயிட்டரும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 3 எக்ஸாம்பிள் செட்ஸ் பார்த்து அதில் உள்ள திங்ஸை நீங்கள் வாங்கிக்கோங்க. அதாவது அது பேர் என்னன்னு சொல்ல, ஹெல்த் ஐட்டம்ஸ். ஓகேங்களா, ஹெல்த் ஐட்டம்ஸு நீங்கள் வாங்கிக்கலாம். ஹெல்த் ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோரில். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு ஐட்டம் என்ஹான்சர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லெவல் 30 கொண்டு போகணும்லாம் இல்லை. மேக்ஸிமம் லெவல் 30. பட் நீங்கள் அதை லெவல் 20 கொண்டு போனாலே போதும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு மேலெலாம் பெருசாக அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு அப்கிரேடும் நடக்காது. லெவல் 20 தான் வந்து ஃபைனல். ஸோ அதுக்கு மேலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, ஆப்போசிங் டீம் சரண்டடு. ஸோ நம்ம தான் வின்னு. நம்ம போய் கோல் போட்டுலாம் வின் பண்ண தேவையில்ல. அவங்க வந்து சரண்டர் பண்ணுறதுனால நம்ம வின்னு. ஓகே, இப்போ யார் எம்விபியாக இருப்பாங்கன்னு தான் பார்க்கணும். ஏன்னா கண்டிப்பாக நான் இல்லை எம்விபி, அது மட்டும் எனக்கு தெரியும். ஓ, இந்த போக்கிமானா? ஓகே, எவ்வளோ கில்ஸ்? 11 கில்ஸா? பரவாயில்லைங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து என்ன லெவல் போகிறோம்? எக்ஸ்பர்ட் கிளாஸ் 1 தானா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ அதுக்கு மேலே பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இந்த கேம் பிளேயோட பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.